இதுங்க இன்றைக்கி சூப்பர் ஸ்நாக்ஸ் தாங்க சேர்ப்போம். நான் வெண்ணெய் புட்டு சேர்ப்பேன். இது ஸ்வீட்டு, இது அல்வா மாதிரிங்க. நமக்கு நெய் முந்திரி இதெல்லாம் தேவையில்லைங்க. ஹெல்த்தானதுங்க. அந்த காலத்தில் பாட்டி ஸ்வீட்டு, பாட்டி ரெசிப்பிங்க. இந்த லீவில் சம்மருக்கு எல்லாம் வருவாங்களா, அதுக்கு செய்யலாங்க. ஒரு நல்ல பெரிய ஒரு டம்ளர் ஒரு புழுங்கரிசிங்க. நல்லா ஒரு 200 கிராம் புழுங்கரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு 200 கிராம் பூங்கரிசி நல்லா ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மாவாக அரைச்சிக்கணுங்க. நல்லா இட்லிக்கு அரைக்கிற மாதிரி மண்ணை அரைச்சிக்கணுங்க. அதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்புங்க. நமக்கு கடலப்பருப்பு டேஸ்ட்டு கேட்கணும், கொஞ்சம் நிறைய கம்மியாக அப்படி போட்டுக்கலாங்க. நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ஊற வச்சேங்க கடலப்பருப்பு. அதை நல்லா சும்மா கழுவுறதாங்க, ரொம்ப ஊறலாங்க. அப்படியே நம்ம மாவுலெல்லாம் நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணுங்க. அந்த ஒரு டம்ளர் மாவு அரிசியும் நல்லா அரைச்சிட்டு, அதுக்கு நம்ம தண்ணி 4 மடங்குங்க, 3 மடங்கு தண்ணி நல்லா சுடு தண்ணியாட்ட கொதிக்க விடணுங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணிங்க. நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த நல்லா கரைச்சிக்கணுங்க. பால் மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு, இப்போ அந்த கொதிக்குது பாருங்கள். கடலப்பருப்பு வெந்துடும், பாதி வெந்துடுங்க. நல்லா நெத்தாக வெந்துட்டால் போதுங்க. குழம்பு வேக தேவைங்க. பாதி வெந்துட்டாவே நம்ம போட்டு நமக்கு இது கலரும் போது அதுவும் வெந்துடுங்க. நல்லா வெந்தோன்னா இந்த பாருங்கள், பால் மாதிரி கிளறணும், ஊற்றி நல்லா கிளறணுங்க. இதை ஊற்றின உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு கை விடாமல் கிளறணுங்க. இல்லாட்டா கட்டியாக ஆகிடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கை விடாமல் அப்படியே கிளறினே இருந்தோன்னா நல்லா திரண்டு வெண்ணெய் மாதிரி வந்துடுங்க. அதான் மாவுலெல்லாம் வெந்து வந்துடுங்களா. நம்ம 1க்கு 4 தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் ஒன்றும் இல்லைங்க. அது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். கருகருன்னா நல்லா இந்த மாவுலெல்லாம் வெந்துடுங்க. மாவு நல்லா வெண்ணெயாட்டம் இருக்கும். அதான் இது நல்லா வெந்தவுடனே நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தாங்க போட்டேன். இப்போ நம்ம இது வெள்ளை வெந்தவுடனே தாங்க போடணும். வேகத்துக்கு முன்னாடி போகக்கூடாது. நம்ம வெந்துட்டோடனே நாட்டு சர்க்கரை நான் 1/4 கிலோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. இனிப்புக்கு நான் திட்டமாக 1/4 கிலோ போட்டேங்க. நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். நல்லா நாட்டு சர்க்கரை நான் போட்டுருக்கேன். வெல்லம் போடணுங்க. நான் இல்லைன்னு தான் நாட்டு சர்க்கரை போட்டேன். நல்லா கிளறுனா அது இந்த அளவுக்குள்ள இருக்கும்போது தாங்க வெல்லம் போடணும். வெல்லம் போட்டால் அது கொஞ்சம் நீர்த்து மறுபடியும் இதே அளவு வந்துடும். அந்த திக்னஸ் மாவு நல்லா வெந்தவுடனே தாங்க போடணும் வெல்லம், இல்லாட்டா மாவு வேகாது. இதே அளவு வெந்து வந்தோடனே வெல்லம் போடணும். அப்புறம் தேங்காய் நல்லா நான் அதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூடி. நல்லா தேங்காயும் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம தட்டில் நெய் தடவி வச்சுக்கிட்டோங்க. இதை அப்படியே தட்டில் பரப்பிட்டு கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் விட்டால் ஆறிடுங்க. நல்லா கட் பண்ணி கேக் ஆட்டம் எடுத்து சாப்பிட்லாங்க. சூடாக வேணாலும் அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்லாங்க. இது செம்மங்க பாருங்க. நெய் எதுவும் இல்லை, அப்படியே அல்வாவுக்கு டப்பு கொடுத்து இது பேர் வெண்ணெய் புட்டு சொல்லுவாங்க. சின்ன வயசுலாம் பாட்டி வீட்டுலாம் லீவ் போனால் அடிக்கடிக்கு செய்வாங்க. அந்த ரெசிபி தாங்க இந்த வாட்டி நான் செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாம் சம்மருக்கு எல்லா வீட்லேயும் லீவ் வச்சுன்னா பசங்க வந்துருக்காங்க. ஸ்வீட்டுன்னு எல்லாம் சாப்பிட்டா ஸ்வீட்டே இருக்கிறதுல இந்த ஸ்வீட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை நெய் அதெல்லாம் இல்லாமல் டைட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க.